தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, தாயாம் திரு அவை புனித யாக்கோப்பு திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறது. நாம் இறைவனுடைய வாழ்வுக்கும் இறைவனுடைய சாட்சிக்கும் நம்மையே நாம் கையளிக்க தெய்வீக திருப்பலியில் வந்திருக்கிறோம். இன்றைய புனிதருடைய விழாவிலும் கூட கிறிஸ்துவுடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய தாய் ஒருவர் உமது வலப்புறத்திலும் இன்னொருவர் உமது இடப்புறத்திலும் அமரும்படி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மற்ற சீடர்கள் கோபம் கொள்வதை பார்க்கிறோம். நாமும் சில வேளைகளில் சில தருணங்களில் நாமும் பிறருக்கு செய்கின்ற பொழுது நாம் கோபம் அடையக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், வார்த்தைகள் மாறுவதை பார்க்கிறோம். எனவே அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்து கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் திரு தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அழைத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம்.
இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளுக்கே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுளை போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோன் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகிறோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீ ஆட்சி புரியும்போது என் மக்களை ஆகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறம் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை
என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நிறைவாக ஆசீர்வதித்து அருள் புரிவாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, குறிப்பாக அதிலும் முக்கியமாக இன்றைய விழாவை கொண்டாடுகின்ற திருத்தூதரான புனித யாக்கோப்பு அவர்களை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோப்பு கலிலேயாவிலே பிறந்தவர். இவருடைய தந்தை செபதேயு, தாய் சலோமி. தாய் சலோமி மரியாவின் சகோதரி. இவர்கள் நெருங்கிய உறவினர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது மார்க்கு நற்செய்தியிலே நான் பார்க்கிறோம், 16வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று. எனவே இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக தான் இந்த புனிதர் திருத்தூதர் இயேசுவினுடைய வாழ்வை ஏற்று பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இயேசுவினுடைய உறவினராக இருந்த போதிலும் இயேசுவோடு பல இடங்களில் இவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு செபதேயுவின் மக்கள் யோவானும் யாக்கோப்பும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு அந்த இடத்தை கடந்து செல்கின்ற போது கூட என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். யாயிருடைய மகள் குணமளிக்கின்ற பொழுதும் கூட இயேசு இந்த யாக்கோப்பை கூட்டி செல்வதை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 37 நாம் 48 உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுதும் கூட நான் பார்க்கிறோம். அதே போல மார்க்கு நற்செய்தியிலே நான் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் உருமாறுகின்ற பொழுது யாக்கோப்பையும் நாம் அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், கெஸ்தமனி தோட்டத்திலும் இவர்களோடு அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய உடனிருப்பு யாக்கோப்புக்கு எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இயேசுடைய உடனிருப்பை உணர்ந்த யாக்கோப்பு எவ்வாறு இயேசுடைய பணியை செய்ய ஆர்வமிக்கவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எவ்வாறு ஆர்வமிக்கவராக ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஒரு தடவை யாக்கோப்பு ஸ்பெயின் நாட்டிற்கு நான் நற்செய்தி பணியை அறிவிக்கப்பட வேண்டும் என்று போகின்ற பொழுது, அனுப்பப்படுகின்ற பொழுது, அங்கு அவரால் அந்த பணியை சரிவர செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அங்கு கல்வி அறிவு அற்றவர்களாலும் தொல்லைகளாலும் இடையூறுகளாலும் நான் எப்படி செய்ய முடியும் என்று அவருக்கு பல கஷ்டங்கள் துன்பங்கள் நெடுரர்கள் வருகின்ற பொழுது வேதனைப்படுகிறார். அப்படி வேதனைப்படுகின்ற பொழுது தாய் மரியாள் அவருக்கு தோன்றி தாயுடைய ஆசிரை அன்னையினுடைய ஆசிரை பெற்று அவருக்கு அன்னை ஒரு காட்சி அளிக்கிறார். அந்த மரத்தால் பொதிந்த ஒரு
சிலையை, அன்னையினுடைய உருவம் பதிந்த ஒரு சிலையை அவர் கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே எஃபோரா என்ற ஒரு இடத்திலே அன்னையினுடைய ஆலயத்தை கட்டுகிறார். ஏனென்றால் அன்னையினுடைய அருளை பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வை, இயேசு கிறிஸ்துவுடைய அனைத்தையும் அவர் அங்கு நிலைநாட்ட செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவுக்கு எவ்வாறு உகந்த ஒரு பணியாளராக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக கேட்க முடிகிறது. யோவான் நற்செய்தியிலும் கூட 3வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, செல்வாக்கு எனது செல்வாக்கு குறைய வேண்டும், உமது செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்கிறார். எனது செல்வாக்கு குறைய வேண்டும், உமது செல்வாக்கு பெருக வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் எனது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்குவது என்னுடைய விருப்பம் அல்ல, அது தந்தையினுடைய விருப்பம் என்று பார்க்கிறோம். ஒருவர் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருப்பது யாரு? அங்கு நல்ல கல்வனும் கெட்ட கல்வனுமாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் எனது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருக்கிறது எனது செயல் அல்ல, என்னுடைய தந்தையின் செயல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்கு ஏற்றால் போல அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த 10 நபர்களும் அவர்கள் மீது கோபம் கொள்கின்ற பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது, தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு ஆற்றுவதற்காக தான் நான் உங்களை அழைத்திருக்கிறேன். எனவே நாம் தொண்டு ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொண்டு பெறக்கூடியவர்களாக இருந்தால் நாம் நிச்சயமாக பணியை செய்ய முடியாது என்பதை நமக்கு சொல்கிறார். அப்படிதான் ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில தொண்டு ஆற்றுவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் பலத்தையும் ஆசிர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்ப வாழ்விலும் கூட நாம் தொண்டு ஆற்றுகின்ற பொழுதுதான், நாம் தொண்டு பிறருக்கு செய்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தொண்டு ஆற்றாத பொழுது நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரத்தாலும் ஆணவத்தாலும் ஒன்றையும் பெற்று செய்திட முடியாது. பணிவும் இரக்கமும் நாம் கொண்டிருந்தால்தான் அந்த பணியை செய்ய முடியும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வது போல நமக்கும் இயேசு ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். அப்படி பங்கெடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய பணி வாழ்வு பணிவிடை புரிவதே கிறிஸ்துவம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே பணிவிடை புரிந்த கிறிஸ்து தன்னுடைய வாழ்வையும் உயிரையும் நமக்கு விட்டு சென்றார். நாமும் இயேசுவுடைய பணி வாழ்வை கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதல்ல, உண்மையான ஒரு பணிதான், உண்மையான ஒரு வாழ்க்கைதான் அது நமக்கு கிறிஸ்துவுடைய வாழ்வாக அமையும் என்பதை நமக்கு சொல்கிறார். எனவே நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து தொண்டு ஆற்றக்கூடியவர்களாக, தொண்டு செய்யக்கூடியவர்களாக, தொண்டு புரியக்கூடியவர்களாக நம்முடைய சொல்லும் செயலும் எண்ணமும் வாழ்வும் அமைய வேண்டும் என்று சொல்கிறார். எனவே பணிவிடை புரிவோம், கிறிஸ்துவை வாழ்வாக்குவோம். ஆமேன். அருளாலய வாசலிலே புதுமலராயனை நான் கருகின்றேன். என் உள்ளம் இன்னும் ஆலய பீடத்திலே நான் உனை ஏற்று என்னை தந்தேன் தெய்வமே. உந்தன் அருளாலய வாசலிலே புதுமலராயனை நான் கருகின்றேன். என் உள்ளம் இன்னும் ஆலய பீடத்திலே நான் என்னை ஏற்று உன்னை தந்தேன் தெய்வமே.
சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களிடமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரிவும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளவடி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதரான யாக்கோப்பின் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதில்களாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நாங்கள் அனைத்து கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உடைய ஆசிரியம் உடைய வல்லமையும் கொடுத்து பேணி பாதுகாத்து நல்வழிப்படுத்துவீராக. வேறு உயிர்த்தெழுமித நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்புக்கொள் ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இனியாத ஆத்மாக்கள், திருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக பலியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பணிவிடை புரிவதே கிறிஸ்துவம். நம் வாழ்வில் பணிபுரிந்த கிறிஸ்து இதன் மத்தியிலே நமக்காக உடலாகவும் இரத்தமாகவும் ஏற்றிருக்கிறார். பணிபுரிவோம், பிறருக்கு வாழ்வை பகிர்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.